அமெரிக்காவிலிருந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி வருகிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் தரும் தகவலை கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல் என்னென்ன? வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், அதே போல திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவில் கட்சி அமைப்பு ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழு கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். அந்த வகையில அமெரிக்கா சென்றிருந்தாலும் கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் ஒருங்கிணைப்பேன் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் இப்போது ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். குறிப்பாக கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாகவும் ஐவர் குழுவுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.